இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆ, ஒரு ரொம்ப முக்கியமான மூலப்பொருளை அலச போறோம். ஆமா, லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியின் மருத்துவர் கிறிஸ் வான் டுலெகன் எழுதிய அல்ட்ரா ப்ராசஸ்ட் பீப்புள் அப்படிங்கிற புத்தகம் தான் அது. அதேதான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழும் இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அதாவது மனித வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உணவுக்கு பஞ்சமே இல்ல. எங்க திரும்பினாலும் சாப்பாடு கொட்டி கிடக்குது. கரெக்ட். ஆனா மக்கள் இவ்ளோ அதிகமா சாப்பிட்டாலும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்து கூட கிடைக்கிறதே இல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு தெரியாமலேயே உங்க உடம்போட பயாலஜிய, அதாவது அந்த உயிரியல் அமைப்பை சத்தமில்லாம மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? நிச்சயமா நம்பிதான் ஆகணும். இது வெறும் காய்கறிகளை சாப்பிடுங்க, வெறும் காய்கறிகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்ற வழக்கமான டயட் புத்தகம் கிடையாது. ஆமா, நம்ம உணவு முறைய பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி தங்களுக்கு சாதகமா ஒரு லெபார்டரி பரிசோதனை மாதிரி மாத்திருக்காங்க அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா தோலுரித்து காட்டும் ஒரு விசாரணைன்னு இதை சொல்லலாம். கண்டிப்பா. அறிவியல், வரலாறு, உலகளாவிய கார்ப்பரேட் அரசியல், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு நம்ம தட்டுல இருக்கிற சாப்பாட்டுக்கு பின்னால இருக்கிற உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகுதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் அதே ஆர்வம் இருக்கு. பொதுவா ஒருத்தர் குண்டா இருக்காருன்னா நம்ம சமூகம் என்ன சொல்லும்? அவங்களுக்கு வாய் கட்டுப்பாடு இல்ல, கண்டதையும் சாப்பிடுறாங்கன்னு உடனே குற்றம் சாட்டும். எக்ஸாக்ட்லி. ஆனா தனி மனித மனக்கட்டுப்பாடு குறைபாடு தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிற பழங்கால குற்றச்சாட்டை இந்த புத்தகம் சுக்குநூறா உடைக்குது. லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட இந்த உணவுச் சந்தை எப்படி அறிவியல் பூர்வமா நம்ம மூளைய ஹேக் பண்ணி நம்மள அடிமையாக்குது அப்படிங்கறது இதுல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இது கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். நம்ம ஊர்ல பொதுவா உணவை பத்தி பேசும்போது இதுல எவ்வளவு கேலரி இருக்கு, எவ்வளவு வைட்டமின் இருக்குன்னு அறிவியலும் அததான் சொல்லுது. ஆனா பிரேசில் நாட்டைச் சேர்ந்த கார்லோஸ் மாண்டீரோ அப்படிங்கிற உணவியல் நிபுணர் என்ன சொல்றாருன்னா, இது முற்றிலும் தப்பான அளவுகோல்னு சொல்றார். உண்மைதான். சாப்பாட்டுல என்ன இருக்குங்கிறத விட அது எப்படி தயார் செய்யப்படுது அப்படிங்கறது தான் முக்கியம். அதாவது ஃபேக்டரியில அது எவ்வளவு தூரம் செயலாக்கப்படுது அப்படிங்கிறது. இதை விளக்குறதுக்கு அவர் நோவா அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்காரு. இந்த நோவா கட்டமைப்பு உணவை 4 வகையா பிரிக்குது. முதல் வகை எந்த பதப்படுத்தலும் இல்லாத காய்கறிகள், பழங்கள் மாதிரி முழுமையான உணவுகள். 2வது எண்ணெய், உப்பு மாதிரியான சமையல் பொருட்கள். 3வது வகை பாத்தீங்கன்னா வீட்ல செய்யற பிரெட், சீஸ் மாதிரியான சாதாரண பதப்படுத்தப்பட்ட உணவுகள். ஆனா இந்த நாத்தப்பட்ட உணவுகள் சுருக்கமா யூபிஎஃப்னு சொல்றாங்க. 4வது வகை உணவு தான் இன்னைக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்ல பாதிக்கு மேல ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் அப்படின்னா என்னன்னு நீங்க கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா? ஒரு சாதாரண உணவை எடுத்து அதை மாவு மாதிரி அரைச்சு அதுல இருக்கிற நாறுகள் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு திரும்பவும் அதை ஒட்ட வைக்கிறதுக்காக ரசாயனங்களை சேர்த்து ஒரு புது வடிவத்துல உருவாக்குறது தான் இது. இதுக்கு ஒரு அருமையான ஆனா கொஞ்சம் பயமுறுத்துற உதாரணம் இந்த புத்தகத்துல இருக்கு. ஒரு வெயில் காலத்துல லண்டன் பூங்காவுல ஒரு பிஸ்தா ஐஸ்கிரீம் வைக்கப்படுது. பொதுவா கொளுத்துற வெயில்ல ஐஸ்கிரீம் வச்சா என்ன ஆகும்? 5 நிமிஷத்துல உருகி தண்ணியா ஓடிடும். ஆனா அந்த ஐஸ்கிரீம் உருகவே இல்ல. வெயில்ல அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி கெட்டியா நிக்குது. அதான் எனக்கும் புரியல. எப்படி ஒரு ஐஸ்கிரீம் வெயில்ல உருகாம இருக்கும்? அது ஐஸ்கிரீமா இல்ல சாப்பிடக்கூடிய பிளாஸ்டிக்கா? நீங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த ஐஸ்கிரீம் உருகாம இருக்க காரணம் அதுல இருக்கிற உண்மையான பால் அல்லது முட்டை கிடையாது. அப்போ வேற என்ன இருக்கு அதுல? தயாரிப்பு செலவை குறைப்பதற்காக சேர்க்கப்படும் மலிவான ரசாயனங்களான மற்றும் மாற்றப்பட்ட ஸ்டார்ச்கள் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் தான் அந்த ஐஸ்கிரீமை உருகாம தடுத்து நிறுத்துது. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது ஐஸ்கிரீம்ல மட்டும் இல்ல, பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பிரெட், சுவையூட்டப்பட்ட தயிர், குளிர்பானங்கள்னு எல்லாத்துலயும் இருக்கு. இது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஊடுருவி இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் பார்த்தேன். இங்கிலாந்துல பெரியவர்களோட உணவுல 50% மேல இந்த யூபிஎஃப்ஐகளே இருக்கு. குழந்தைங்களோட உணவுல இது 65% இருக்கு. அமெரிக்காவிலோ இது 60% தாண்டிடுச்சு. அப்ப நம்ம ஊர்ல நாம சாப்பிடுற பாக்கெட் ஸ்நாக்ஸ், பிஸ்கட், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாமே இந்த வகையில தான் வருது. சரி, இந்த உணவுகள் நம்ம உடம்புக்குள்ள போனதும் என்ன செய்யுது? இதை நிரூபிக்கிறதுக்காக தேசிய சுகாதார நிறுவனத்தின் டாக்டர் கெவின் ஹால் நடத்தின ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். ஆமா, அந்த ஆராய்ச்சி முடிவுகளை படிச்சப்ப ரொம்ப சுவாரஸ்யமானது.
டாக்டர் கெவின் ஹால் பங்கேற்பாளர்களை 2 குழுவா பிரிச்சு அவங்கள ஒரு மருத்துவமனையில 1 மாசம் தங்க வச்சாரு. அவங்களுக்கு வெளியில இருந்து எந்த உணவும் கிடைக்காது. 2 குழுக்களுக்கும் சரியா ஒரே அளவிலான கலோரிகள், சர்க்கரை, கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து இருக்கிற மாதிரி உணவுகள் டிசைன் செய்யப்பட்டு வழங்கப்பட்டதில்லையா? கரெக்ட். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். ஒரு குரூப்புக்கு கொடுக்கப்பட்ட உணவு முழுவதுமா இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகள். இன்னொரு குரூப்புக்கு பதப்படுத்தப்படாத காய்கறிகள் கொண்ட உண்மையான உணவுகள். 2 வாரங்கள் கழிச்சு பார்த்தப்போ என்ன நடந்துச்சு? யூபிஎஃப் உணவு சாப்பிட்ட குழுவினர் தினம் சராசரியா 508 கலோரிகள் அதிகமா சாப்பிட்டிருக்காங்க. வெறும் 2 வாரத்துல அவங்க எடை அதிகரிச்சிட்டாங்க. அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? 2 உணவுகளும் ஒரே சர்க்கரை, ஒரே கொழுப்பு அளவு கொண்டவைதானே. அவங்களுக்கு மட்டும் பசி அதிகமா இருந்ததா? அதுதான் இதுல இருக்கிற பெரிய மாயமே. 2 பேர் நல்ல திருப்தியா சாப்பிட்டோன்னு தான் சொன்னாங்க. தாங்கள் அதிகமா சாப்பிடுறோம் அப்படிங்கிற உணர்வே அவங்களுக்கு இல்ல. எப்படி இந்த உணவுகள் நம்ம உடம்போட இயற்கையான சிக்னல்களை ஏமாத்துதுன்னு யோசிக்கும்போது எனக்கு ஹார்மோன்கள் பத்தின விஷயம் ஞாபகம் வருது. ஆமா, முழுமையான உணவுகள் அந்த ஹார்மோன் சிக்னல்களை எப்படி கையாளுதுன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு முழு ஆப்பிள சாப்பிடுறீங்கன்னு வச்சுப்போம். அதை நல்லா மென்னு சாப்பிடணும். அதுல இருக்கிற நார்ச்சத்து இதனால குடல்ல இருந்து GP1 மாதிரியான ஹார்மோன்கள் சுரந்து வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு மூளைக்கு சிக்னல் அனுப்பும். அதேதான். ஆனா ஆப்பிள் ஜூஸ் மாதிரியான இந்த யூபிஎஃப் உணவுகள்ல என்ன பிரச்சனைனா, அதுங்க எல்லாமே ரொம்ப சாஃப்டா டிசைன் செய்யப்பட்டிருக்கும். வாயில வச்ச உடனே கரைஞ்சிடும். நீங்க மெல்லாம வேகமா விழுங்கும்போது மூளைக்கு சிக்னல் போய் சேர்றதுக்குள்ளே நூற்றுக்கணக்கான எக்ஸ்ட்ரா கேலோரிகளை நீங்க உள்ள தள்ளிடுவீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகள், அதாவது மைக்ரோபயோம் மேல இந்த ரசாயனங்கள் ஏற்படுத்துற தாக்கம் அதை விட கொடூரமானது. கண்டிப்பா. அந்த பாலிசார்பேட் 80 மாதிரியான எமல்சிஃபையர்கள் நம்ம குடலுக்குள்ள போய் ஒரு சோப்பு மாதிரி செயல்படுது. குடல் சுவரை பாதுகாக்கும் அந்த மெல்லிய சளிப்படலத்தை அப்படியே கழுவி அழிச்சிடுது. இதனால குடல் சுவர்ல வீக்கம் ஏற்பட்டு நல்ல பாக்டீரியாக்கள் செத்து போகுது. இது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய பரிசோதனைன்னே சொல்லலாம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகிறது. ஏன்னா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் கிறிஸ் மட்டும் ஆராயல, தனக்குத்தானே ஒரு பரிசோதனை செஞ்சுக்கிட்டாரு. ஆமா, லட்சக்கணக்கான குழந்தைகள் தினமும் சாப்பிடுறோம் அதே 80% யூபிஎஃப் உணவை அவர் தொடர்ந்து 1 மாசம் சாப்பிட்டு பார்த்தாரு. அந்த 1 மாசத்துல சில நாட்கள்லயே அவரால தன்னோட பசியை கட்டுப்படுத்தவே முடியல. வீட்ல நல்ல காய்கறிகள் இருந்தாலும் அவர் கைகள் தானாகவே இந்த பாக்கெட் சிப்ஸ், சாக்லேட்டே தேடி போயிருக்கு. கடைசியா ஏல் உணவு அடிமைத்தன அளவுகோலின்படி பரிசோதித்து பார்த்ததில் அவருக்கு உணவின் மீது ஒரு அடிக்ஷன் உருவாயிருந்தது உறுதியாச்சு. ஒரு சாதாரண சாப்பாடு எப்படி ஒருத்தரை ட்ரக்ஸ் மாதிரி அடிமையாக்கும், நம்ம மூளையை எப்படி ஹேக் பண்றாங்க இவங்க. உணவு தொழிற்சாலைகளே நம்ம மூளையோட டோபமைன் அமைப்பை எப்படி திட்டமிட்டு தூண்டுவது அப்படிங்கறத மிக துல்லியமா கத்துக்கிட்டாங்க. தந்திரத்தை பயன்படுத்துறாங்க. மூளையை உச்சக்கட்ட இன்பத்துக்கு கொண்டு போற ஒரு கணக்கீடு. சரியா சொன்னீங்க. உப்பு, சர்க்கரை மற்றும் கொழுப்ப மிக துல்லியமாக சேர்த்து உருவாக்குறாங்க. இது மூளைக்கு இன்பத்தை கொடுக்கும், ஆனா வயிறு நிறைஞ்ச உணவை கொடுக்காது. இது ஒரு காலத்துல புகையிலை நிறுவனங்கள் சிகரெட்டுக்கு எப்படி மக்களை அடிமையாக்குனார்களோ அதே தந்திரம் தானே. 100க்கு 100 அதே தந்திரம்தான். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற பாக்கெட் உணவுகள்ல சேர்க்கப்படும் செயற்கை சுவையொட்டிகள் மூளைக்கே தெரியாம ஏமாத்துது. ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராபெரி சுவை அல்லது மாம்பழ வாசனைய கெமிக்கலா சேர்க்கும்போது மூளை பழங்கள் வருதுன்னு நினைச்சு டோபமைனை அதிகமா சுரக்கும். ஆனா உள்ள போறது வெறும் கெமிக்கல் தான். மூளை ஏமாண்டு போய் உங்களை மீண்டும் மீண்டும் அதே உணவை அதிகமா சாப்பிட தோண்டும். சரி, இந்த ரசாயன உணவுகளோட இருண்ட வரலாறு எங்க தொடங்குதுன்னு பார்த்தா 1930கள்ல இருந்த ஜெர்மனிக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. அந்த ஆர்தர் இம்ஹவுசன் அப்படி கதை தானே? ஆமா, அவர் நிலக்கரியிலிருந்து செயற்கை கொழுப்ப, அதாவது கோல் பட்டர் அப்படிங்கிற ஒரு பொருளை உருவாக்கி நாசி படைகளுக்கும் சிறைக்கைதிகளுக்கும் இதுதான் உணவாக கொடுக்கப்பட்டது. உயிர் வாழ்றதுக்காக வேறு வழி இல்லாம அன்னைக்கு செஞ்ச அந்த விஷயம்தான் இன்னைக்கு லாபத்துக்காக ரசாயனங்களை உணவாக மாற்றும் மோசமான போக்கா மாறிடுச்சு. ஆனா அது போர்க்காலம். இப்ப அமைதி காலத்துல ஏன் இது தொடரணும்? இதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அமெரிக்காவோட FDA உள்ள கிராஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஓட்டைய புத்தகம் சுட்டிக்காட்டுது. கிராஸ் அப்படின்னா பொதுவாக பாதுகாப்பானது என அங்கீகரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இதுல என்ன ஓட்ட? நிறுவனங்கள்
தாங்கள் புதிதாக கண்டுபிடிக்கும் ரசாயனங்களை தாங்களாகவே பாதுகாப்பானதுன்னு சான்றளித்துக் கொண்டு சந்தையில வெளியிட முடியும். சுதந்திரமான பரிசோதனை எதுவும் தேவையில்லை. இதனால 2000ஆம் ஆண்டிலிருந்து எந்தவித சுயாதீனமான பாதுகாப்பு பரிசோதனையும் இல்லாமல் 700க்கும் மேற்பட்ட புதிய ரசாயனங்கள் நமது உணவில் சேர்க்கப்பட்டுள்ளன. உலகளாவிய அளவுல இதன் பாதிப்பு மிக கடுமையா இருக்கு. உதாரணத்துக்கு நெஸ்லே நிறுவனம் பிரசீலியன் அமேசான் காடுகள்ல செஞ்ச ஒரு விஷயத்த பார்க்கலாம். அமேசான் காடுகள்ல வாழும் மக்களுக்கு அவங்களோட பவளக்கிழங்கு உணவுகள் தான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. ஆமா, ஆனா நெஸ்லே நிறுவனம் படகுகள்ல வீடு வீடா போய் அவங்களுக்கு UPF ஸ்நாக்ஸ்களை விற்க தொடங்கினாங்க. இதனால அந்த மக்கள் பாரம்பரிய உணவுகளை கைவிட்டுட்டு பாக்கெட் உணவுகளுக்கு மாறினாங்க. அதோட விட என்னாச்சு? அந்த மக்கள் மத்தியில உடல் பருமன், சர்க்கரை நோய்னு பல நோய்கள் பெருகத் தொடங்குச்சு. இதத்தான் கமர்ஷியோஜெனிக் மாஸ் நியூட்ரிஷன், அதாவது வியாபார நோக்கத்தால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்றாங்க. சமூகத்தை லாபத்துக்காக எப்படி நோயாளிகளா மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கசப்பான உதாரணம். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோமானா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது வெறும் தனி மனித மனக்கட்டுப்பாட்டுல மட்டும் இல்ல, நாம் கட்டமைப்பு ரீதியா சிந்திக்கணும். அப்போ இந்த உணவுச் சூழலை முற்றிலுமாக மாற்றியமைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். சிலி நாட்டோட முன்னுதாரணம் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருக்கு. அவங்க அதிக சர்க்கரை, கொழுப்புள்ள உணவுகளின் மீது கருப்பு நிற எச்சரிக்கை முத்திரைகளை இட்டாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா பாக்கெட்டோட முன்பக்கத்துல இருக்கும். அல்லாம குழந்தைகளுக்கான விளம்பரங்களையும் தடை செஞ்சாங்க இல்லையா? ஆமா, இதனால அங்க மிகப்பெரிய நேர்மறையான மாற்றம் வந்துச்சு. மக்கள் அந்த மோசமான உணவுகளை வாங்குவது குறைஞ்சது. நிறுவனங்களும் தங்களோட தயாரிப்புகள்ல உள்ள சர்க்கரை அளவை குறைச்சாங்க. சட்ட ரீதியான ஒழுங்குமுறைகளை அரசுகள் கொண்டு வந்தால் மட்டுமே இதை வேரோடு தீர்க்க முடியும் என்பதை இது காட்டுது. இப்போது நான் இவ்ளோ நேரம் கவனமா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தான், உங்க உடல் எடை அதிகரிப்பதோ அல்லது ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை உங்களால முழுசா காலி பண்ணாம நிறுத்த முடியல அப்படின்னாலும் அது உங்க மனக்கட்டுப்பாட்டின் குறைபாடு கிடையாது. தயவு செஞ்சு உங்களை குற்றவாளியா நினைக்காதீங்க. அது கட்டமைக்கப்பட்ட உணவுச் சூழலின் விளைவு. உங்களுக்கு நாங்க ஒரு சின்ன செயல்முறை சொல்றோம். வரும் சில நாட்களுக்கு நீங்க வாங்குற உணவுகள்ல எவையெல்லாம் இந்த UPF வகைன்னு கொஞ்சம் கவனிங்க. அதை சாப்பிடும்போது அது உங்க பசியில, உங்க உடம்புல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு உணர்ந்து பாருங்க. முழுமையாக இவற்றை தவிர்ப்பது கடினம் என்றாலும் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியம். மிக சரியான வார்த்தைகள். உணவு பிரச்சனை என்பது நீங்கள் அல்ல. இது லாப நோக்குடன் செயல்படும் பன்னாட்டு நிறுவனங்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு பிரச்சனை. இந்த ஆழமான அலசலை முடிக்கும்போது புத்தகத்தின் ஒரு வரியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் சூழலின் பலிகடாவாக இருக்க வேண்டியதில்லை. நீங்களே அந்த சூழலின் சிற்பியாக மாறலாம். அற்புதமான சிந்தனை. உங்களிடம் தாங்கள் விட்டுச் செல்லும் ஒரு இறுதி கேள்வி இதுதான். இன்று உங்கள் வீட்டு சமையலறைக்குச் சென்று அங்கு உள்ள உணவுப் பொருட்களை பாருங்கள். நீங்கள் உண்மையான உணவுகளை சேமித்து வைத்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் வீட்டிற்குள் கட்டியெழுப்பியிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தின் உணவு சூழலை ஆரோக்கியமானதாக மாற்ற முதல் செங்கல்லை இன்று எப்படி எடுத்து வைக்கப் போகிறீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்